Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்சா சாஸ் ரெசிபி. இது பீட்சா சாஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆல் இன் ஒன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து wrap, ப்ரெட்டுக்கு பேஸாக யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, ரோட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா திருவி வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா திருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு திருவுறது கஷ்டமாக இருந்தால் அரைச்சிக்கலாம். இது வந்து பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு திருவி வச்சுருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்து மிக்சட் ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகானோ. இது ரெண்டும் வந்து இந்த சாஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து டொமேட்டோ கெச்சப், ரெடிமேட் டொமேட்டோ கெச்சப். அதுக்கப்புறம் இது வந்து செஷ்வான் சாஸ் இல்லைனா சில்லி கார்லிக் டிப். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது கொஞ்சம் காரமான இது இருக்கோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து திரும்ப முடியலன்னா மிக்சியில் அரைச்சி கூட வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கார்லிக் பட்டர் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட சாஸ்க்கு. இப்போது இந்த பட்டர் உருகிறதுக்கு முன்னாலே வந்து நம்ம வந்து இந்த கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லா கார்லிக்கை திருவி போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்மளோட சாஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட மிக்சட் ஹர்ப்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஹர்ப்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவும் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டரில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு 1 மினிட்டில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ மீடியம் ஸ்பைஸில் தான் இருக்கும். ஸோ சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட நம்ம திருவி வச்சுருக்க இல்லைனா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகணும். இந்த சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணால் தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சாஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி அது நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்கே வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். வெங்காயத்தோட தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர்ற இந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பார்த்தீங்களா, கலர் நல்லா டார்க்காக வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருவி வச்சுருக்க இல்லைனா அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நீங்கள் திருவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் திருவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த தக்காளியோட பச்சை ஃப்ளேவர் எல்லாம் போய் அந்த சாஸோட அந்த பட்டர் அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க ஆரிகானோ எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல தக்காளியும் நல்ல ஒரு டைம் எடுத்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ப்ளஸ் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாஸுக்கு தேவையான சால்ட் ப்ளஸ் 1 டீஸ்பூன் சுகர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி, சுகர் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக சுகர் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெடிமேட் டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுவே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நல்லா தான் இருக்கும். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம எப்போ ஆஃப் பண்ண போகிறோமோ அடுப்பை அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும் டொமேட்டோ கெச்சப். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் டிப் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள் வீட்டில் செஷ்வான் சாஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் செஷ்வான் சாஸ் ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்சா சாஸ் வச்சு நான் பீட்சா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிப்பியும் பீட்சா வீட் ஃப்ளார் வச்சு கோதுமை மாவு வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஆர்கானிக் பீட்சா சாஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.